So போன வீடியோ மேக்கப் ரொட்டீனுக்கு நீங்கள் கொடுத்த லவ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ பயங்கர ஈஸியான ஒரு ரொட்டீன் அண்ட் இந்த ஹியூமிடிட்டிக்கு இந்த டெம்பரேச்சருக்கு பர்ஃபெக்ட் ரொட்டீன் நான் கண்டுபிடிச்சி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறது இதுதாங்க. என்னோட ஒரிஜினல் முடி வந்து ஆக்சுவலி இவ்வளோ லென்த்தில் தான் இருக்கும். பட் இவ்வளோ பெருசாக இந்த போனிடெயிலை வந்து நான் எப்படி அச்சீவ் பண்ணுறேன், சரஸ்வதியோட அந்த ஹேர் ஸ்டைலை நானே வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிவிடுவேன். அது எப்படி பண்ண போகிறேன், என்னோட ஹேர் ஸ்டைல் சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டக்குன்னு பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம். So welcome to my first ever proper hairstyle vlog, okay? Because எனக்கு ஹேர் ஸ்டைல் காட்டணுங்கிறது ரொம்ப 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 நாளாக ஆசை. பிகாஸ் எனக்கு செல்ஃபாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய பேர் நான் பண்ணிக்கிறத பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, வாவ் நீங்கள் எப்படி செல்ஃபாக பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால சரி நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன், ரொம்ப டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு. ஸோ அது கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலில் போட்டு உங்களுக்குலாம் காட்டணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு வந்து எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். பிகாஸ் நான் தனியாக ஷூட் பண்ணுறேன். முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மா இருப்பாங்க, இப்போ ராகவ் லீவ்ஸ் டு ஒர்க், எவ்ரிபடி இஸ் பிஸி. ஸோ அதனால நான் தனியாக ஷூட் பண்ணும்போது நான் எப்படி அது கரெக்டாக காட்டுறது, லைக் யூனோ நான் எங்கே பாபி பின்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறேன், எங்கே பண்ணுறேங்கிறதுலாம் எப்படி காட்டுறது, ஐயோ வேணாம் தப்பாயிடும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தேன். பட் ஐ டிசைடட் டு ஜஸ்ட் ஷோ யூ திஸ் டுடே. பிகாஸ் வை நாட், இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி கிரேட். அண்ட் பண்ண தான் நானும் கற்றுப்பேன். ஓகே எந்தெந்த ஆங்கிள்ஸில் இதெல்லாம் காட்டணும், எப்படிலாம் இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் நானும் கற்றுப்பேன். ஸோ ஐ தாட் ஓகே லெட் திஸ் பி அ லேர்னிங் ஜர்னி ஃபார் அஸ் டுகெதர். ஸோ இன்னைக்கு நிறையா பேர் என்ன கேட்குற ஒரு விஷயம், ஏன்னா நான் இப்போது ரேண்டமாக வெளியில் போனேன்னா எனக்கு இவ்வளோதான் முடி இருக்கும். பட் சரஸ்வதிக்கு வந்து இடுப்பு வரைக்கும் முடி இருக்கும். இப்படி ஐயோ ஹேர் கட் பண்ணிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு முடி செம்மையாக வளர்ந்துருச்சு டக்குன்னு அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னோட ஹேர் ஸ்டைல் சீக்ரெட்டை நான் சொல்லிட்டு போகிறேன். இது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் லேடிஸ் நாங்கள் இதுதான் பண்ணுவோம். பிகாஸ் சென்னை இஸ் ஸோ ஹாட். சென்னையில் ஈஸி டு மெயின்டைனா ஷார்ட் ஹேர் வச்சுக்கணும். பட் சீரியல்ஸில் இன்னும் அந்த ஸ்டீரியோடிபிக்கலாக டைரக்டர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, லைக் யூனோ தலை நிறைய முடி இருந்தால் அது லாங்காக இருந்தால் தான் நல்ல பொண்ணு, குட்டி முடி இருந்தால் வில்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால லாங் ஹேர் சீரியலுக்கு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ப்ரஷ் யோர் ஹேர். நல்ல ஸ்மூத்தாக எந்த டேங்கிள்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக முடியை வந்து ப்ரஷ் பண்ணிக்கணும். இப்போ ஐ ஹாவ் டு டேக் அ செக்ஷன், அதாவது கிட்டத்தட்ட என்னோட ஐப்ரோஸ்க்கு கொஞ்சம் மேலேருந்து சென்டர் ஆஃப் மை ஹெட் வரைக்கும் நான் ஒரு செக்ஷன் எடுத்துப்பேன். ஓகே, எடுத்து கையை கேதர் பண்ணி ஒரு குட்டி ரஃப்பாக ஒரு கொண்டை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ தட் அது வந்து கீழே விழக்கூடாது. ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு நான் இப்போ இந்த பேலன்ஸ் முடியெல்லாம் கீழே வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை. ஓகே, இப்போ கம்ஸ் லைக் என்ன இந்த குக் பண்ணும்போதுலாம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ல அந்த மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட் கிடையாது, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் தெரியாதவங்களுக்கு இதுதான் சீக்ரெட். இதுதான் வந்து என்னோட எக்ஸ்டென்ஷன் பீஸ். ஓ மை காட், இது வந்து ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் சொத்து. இது நான் எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினேன் தெரியுங்களா? நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்குலாம் சொல்லலாங்க. பட் நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கும்போது நானும் எங்கள் அம்மாவும் வாட் இது தெரியாமல் இத்தனை வருஷமாக நாங்கள் மொட்டை அடிச்சு ஹேர் கட்லாம் பண்ணும்போது தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து லேடிஸ், உங்களுக்கு லாங் ஹேர் இருந்ததுன்னா உங்களோட சொத்தே உங்கள் முடியுதான். பிகாஸ் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்குறதுக்கு ஐ பேட் 20,000 நியர்லி. அண்ட் அது வந்து ஒரு 2 years பேக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இட்ஸ் மச் 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 மோர் எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அப்பா ஆக்சுவலி என்ன நிஜம் தெரியுமா, என் தலையிலேருந்து முடிவு கொட்டினா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இதுலேருந்து முடி கொட்டினா எனக்கு அழுகையே வரும், ஏன்னா அவ்வளோ பைசா கொடுத்து வாங்கியிருக்கோமேட்டு. பட் எனிவேஸ் இதுதான் வந்து என்னோட சீக்ரெட். ஸோ இதை வந்து ப்ரஷ் பண்ணணும் நல்ல ஜாகிரதையாக மென்மையாக, அப்படியே பட்டும் படாமல் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த முடியோட யார் முடியோ, இந்த புண்ணியவதியோட முடியோ. ஸோ இந்த முடி வந்து நேச்சுரலாகவே வேவி. ஏன் முடியும் நேச்சுரலாகவே வேவி தான் ஒரு அளவுக்கு. பட் எந்த இன்னும் கொஞ்சம் சில்கி, இவங்களது இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இவங்களது இல்லை எது தான், இது இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ இதை நான் ப்ரஷ் பண்ணிப்பேன். இது வந்து நேச்சுரல் ஹேருங்கிறதுனால இதனால் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியும், கேர்ள் பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். ஆனால் டேமேஜ் ஆகிடும்ல முடி.
பண்ண மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். தேவைப்பட்டா என்னைக்காவது ஒரு நாள் கேர்ள் மட்டும் பண்ணிப்பேன், ஏதாவது பெரிய ஷோக்கு போறேன்னா. இல்லைனா ஐ ஜஸ்ட் ட்ரை டு கீப் இட் ஆஸ் நேச்சுரல் as பாசிபிள். ஸோ இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா 5 கிளிப் இருக்கும். 1 2 3 4 5. ஸோ மேலே 3 கீழே 2 இருக்கும். ஸோ கீழே இருக்கிற கிளிப்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில எக்ஸ்டென்ஷன்ஸ்ல வந்து வைக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம கேட்டு வைக்க சொன்னோம். இதில் கூட இல்லை, நான் கேட்டு வைக்க சொன்னேன். ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எப்பவுமே கீழேயும் நீங்கள் கிளிப் வச்சுக்கோங்க, முடிஞ்சா சைடில் கூட கிளிப் வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா இந்த 120 grams வாட் எவர் த வெயிட் இஸ் அது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் இந்த 5 கிளிப்ஸுமே யூஸ் பண்ணுவேன். எப்படின்னு நான் உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். இங்கே ரஃபா என்னோட சென்டர் என்னன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளிப், அதுக்கப்புறம் செகண்ட் கிளிப் அண்ட் தேர்ட் கிளிப். ஸோ மேலே லாக் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஐ லாக் இட். அது எங்க இருக்கோ அதே இடத்துல லாக் பண்ணிடுவேன். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் திஸ் ஐ எம் யூஸ் டு. ஸோ இப்போ தெரியுதா நான் எப்படி அந்த முடியிலேருந்து இந்த முடிக்கு மாறினேன்னு? Oh my god, இந்த வீடியோவில் கவரே ஆக மாட்டேங்குது. பட் see, it's so long. இவ்வளோ தூரம் அந்த முடி வந்துடும். இப்போ இந்த ஹேர் கலர் அண்ட் இந்த ஹேர் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே அது சுத்தமாக தெரியாமல் போயிடும். இப்போது நம்மளோட இந்த செக்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக்யூராக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நைட்டு ரிமூவ் பண்ணுறதோட சரி, மற்றபடி ஐ டோன்ட் டச் த ஹேர். ஓகே, இப்போ ஒரு டெயில் கோம் எடுத்துக்கணும். ஐ எம் யூசிங் திஸ், தெரியல, ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது எக்மோரில், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே வாங்கினேன். ஸோ இப்போ ஐ டேக் அ சென்டர் பார்ட்டிஷன் பிகாஸ் சரஸ்வதி ஹேர் ஸ்டைலுக்கு எங்கள் டைரக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக சென்டர் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு. ஐயோ, எனக்கு கண்ணாடியில் பண்ணி பண்ணி பழக்கமாயிடுச்சா, எனக்கு இது குட்டி கேமரால தெரிய மாட்டேங்குது. ஓகே, நாட் பேட். சென்டர்னு சொல்லிக்கலாம், சரியா? ஸோ சென்டர் எடுத்ததுக்கப்புறம் என்னோட இந்த பார்ட்டிஷன்லேருந்து கொஞ்சம் கேப், மேபி ஒரு 4 ஃபிங்கர்ஸை விட கொஞ்சம் கேப்பில் ஐ மேக் அன் அதர் செக்ஷன். ஓகே, ஸோ இது பின்னாடி கோம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, அதே இடத்துல இருந்து ஐ ட்ரை, ஓகே, அப்ராக்சிமேட்டாக கண்ணாடி இருந்தால் எனக்கு இது கொஞ்சம் ஈஸி. ஸோ அதே இடத்துல இருந்து ஐ டேக் அ லிட்டில் மோர். இந்த இடம் குட்டியாக, இந்த இடம் பெருசாக. பிலீவ் இட் ஆர் நாட், நான் இதையும் ஒரு 5 minutes முடிச்சிடுவேன். பட் இன்னைக்கு இட்ஸ் டேக்கிங் லாங்கர். ஓகே, ஸோ இப்படி இந்த செக்ஷனை எடுத்ததுக்கப்புறம் ஐ மேக் இட் ஆஸ் தின் as பாசிபிள். ஸோ எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ஈவனாக இருக்கா. இப்போ ஐ டேக் அ இதுல பேரே இல்லை, இது ஒரு ப்ரஷ் மாதிரி. இது வந்து மணி ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் கல்யாணத்துல இருந்து எல்லாத்துக்குமே எனக்கு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் மணி. ஸோ அவர் எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு, மேம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, பேக் கோமிங்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எங்கே வாங்கினாருன்னு தெரியல. ஐயோ, எங்கேருந்தோ சிக்கு வந்திருக்கு. ஓகே, ஆல்ரைட். ஸோ இது சிக்கு எடுத்துட்டு திரும்ப சிக்கு பண்ணணும், பேக் கோமிங் பண்ணணும் லைட்டாக. ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்ட்ராண்ட், ஐ மீன் நாட் ஒரு ஸ்ட்ராண்ட், பட் அந்த ஒரு செக்ஷன் மட்டும். ஓகே, தெரியுதுங்களா, நிற்குது. ஸோ த பேக் கோமிங் இஸ் டன். ஸோ இப்போ இதை வந்து அந்த குட்டி 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 முடி இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் கொஞ்சம் கோம் பண்ணிட்டோன்னா அது நீட்டாக தெரியும். நமக்கு இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் கிளிப் இருந்தது இல்லைங்களா, அந்த கிளிப்பு வந்து நல்ல கவராக இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ அது கவர் ஆனதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் லாக் இட் வித் 2 pins. லெட் மீ ட்ரை டர்னிங் அரவுண்ட் அகேன். ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு பின் அண்ட் அந்த பின்னுக்கு மேலேருந்தே இந்த சைட்லேருந்து இன்னொரு பின். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஐ டோன்ட் யூஸ். ஸோ 2 பின் யூஸ் பண்ணி இதை நான் செக்யூர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு பார்ட்டிஷன் எடுத்தோம்ல, ரஃபாக அதை வந்து காது வரைக்கும் அந்த ஃபுல் செக்ஷன் எடுத்து மற்றது பின்னாடி போட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து லைட்டாக பேக் கோம்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்படி டிவைட் பண்ணுவேன்.
இப்போ இது ஒரு செக்ஷன்னா மறுபடியும் அதை ப்ராப்பராக டீடாங்கிள் பண்ணிட்டு பேக் கோமிங் லைட்டாக ஒரு 3-4 டைம்ஸ் ஒரு மோர் தென் தட். ஆக்சுவலி இதெல்லாமே வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸ் தான் நான் சொல்லுவேன். நம்ம பண்ண தான் தெரியும். இப்போ எனக்கெல்லாம் வந்து பயங்கர சில்கி முடி. ஸோ ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் பண்ணோன்னாலாம் என் முடி அவ்வளோ பேக் கோம்ப் ஆகி அவ்வளோ நிற்காது. ஸோ அதனால ஐ கோ இன் ஃபார் அ ஃபியூ மோர் டைம்ஸ். பட் எனக்கு தெரியும் எப்படி டேமேஜ் ஆகாமல் பண்ணணும். அண்ட் அகேன் இந்த பேக் கோமிங் நம்ம எவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறோமோ அதை விட இன்னும் பேஷண்ட்டாக நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ மறுபடியும் அங்கே பண்ண மாதிரி கொஞ்சம் மேலே ப்ரஷ் பண்ணி அதை நீட் ஆக்கிட்டு இந்த செக்ஷன் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வீங்கின மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே நம்மளால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த காது பின்னாடி எனக்கு இப்படி ஒரு முடி வளரும். என்ன பண்ணாலும் இது லென்த்தாகவும் வளராது, குட்டியோ ஆகிடாது. ஸோ அதை அப்படியே காது பின்னாடி புஷ் பண்ணிவிட்டு இந்த செக்ஷனையும் மறுபடியும் நம்ம பின் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் முடியுமோ க்ளோஸராக. இப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் குட்டி முடி இருக்குது. ஸோ அந்த குட்டி முடி முடிகிற இடத்துல வந்து நான் பின் குத்துனேன்னா அப்போ எனக்கு அந்த குட்டி முடி வெளியில் வராத மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஸோ நான் இப்படி குத்திருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? பின் ரெண்டுமே வந்து ஓவர்லாப் பண்ணி குத்திருக்கேன். ஐ ஹோப் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தான். ஸோ அடுத்து இந்த சைடும் அதுதான். அந்த லைனை வந்து காது வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கணும். ரொம்ப ஈவனாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. சைடும் வந்து நீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இந்த இடம் மட்டும் பாப் அவுட் ஆகுது, அதை மட்டும் இழுத்து லைட்டாக இழுத்துட்டா அதுவும் செட்டில் ஆகிடும். ஓகே, ஓரளவுக்கு சரஸ்வதி ஹேர் ஸ்டைல் வந்துடுச்சா? இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட், பிளாக் ரப்பர் பேண்ட் கண்டினியூட்டி, அதை எடுத்து கொஞ்சம் லூஸாக போட்டுட்டு இங்கே சைடில் லைட்டாக இழுத்து விட்டா சரஸ்வதி ஹேர் ஸ்டைல் இஸ் டன். So finally, my hairstyle tutorial number 1 is over. Thank you. கஷ்டமாக இருந்தாலும் என்னோட கொஞ்சம் ஹேர் கேர் சீக்ரெட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் நானும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ணுவேன். அதை நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். விச் இஸ் ஹேர் ஸ்ப்ரே. லைட்டாக இங்கே மட்டும் ஹேர் ஸ்ப்ரே போட்டுட்டு செட் பண்ணிவிடுவேன். கீழெல்லாம் போட மாட்டேன், வெறும் இங்கே இருக்கிற முடி. பிகாஸ் இங்கே கொஞ்சம் எனக்கு பேபி ஹேர்லாம் வளரும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பறந்தால் கொஞ்சம் ஷாபியாக இருக்குங்கிறதுனால அதுக்கு மட்டும் இங்கே ஹேர் ஸ்ப்ரே பண்ணிப்பேன், லைட்டாக பண்ணிப்பேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டேன்னா ஐம் ரெடி டு பி சரஸ்வதி. ஸோ இப்படி தாங்க நான் என்னோட ஷூட்டிங்க்கு ரெடி ஆவேன். ஆக்சுவலி முன்னெல்லாம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஹேர் ட்ரெஸ்ஸரோட ஹெல்ப், மேக்கப் அண்ணாவோட ஹெல்ப் எல்லாம் எடுப்பேன். பட் இப்போ இட்ஸ் பின் மோர் தென் 10 years that I've been in the industry and I figured my face out, my hair out. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் என்னென்னா நானே எல்லாமே பண்ணிக்கிறது தான். அஃப்கோர்ஸ் சில டைம்ஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போகும்போது அங்கே வந்து கொஞ்சம் ட்ரமாட்டிக்கான மேக்கப் தேவைப்படும், எலாபரேட்டான ஹேர் ஸ்டைல்லாம் தேவைப்படும். அப்போ ஐ லீவ் இட் டு தி எக்ஸ்பர்ட்ஸ். பட் இந்த மாதிரி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சீரியலில் நடிக்கும்போது அது தேவைப்படாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால நானே வீட்டில் ரெடி ஆகிப்பேன். அந்த டைமில் என்னோட வீட்டு வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வரவங்கெல்லாம் வந்து அவங்க வேலையும் முடிச்சிடுவாங்க, அதையும் என்னால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறதோ இல்லை வீட்டுக்கு தேவையான விஷயங்களோ இல்லை சிம்பிள் பூஜை பண்ணுறதோ எல்லாமே நான் அந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணிட்டுறதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறது வந்து வீட்லேயே ரெடி ஆகி போகிறது தான். ப்ளீஸ் சொல்லுங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் ருட்டீன் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதுன்ட்டு. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இன்னும் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். வர்ச்சுவல் ஹக்ஸுங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.